அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனம். இனி உன் பேர் ஆபிராம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால், திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும். இனி உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும். ஆபிராம் என்றால் சிறந்த தகப்பன். ஆபிரகாம் என்று சொன்னா அநேக ஜாதிகளுக்கு தகப்பன். இப்ப ஆண்டவரை எப்படி பார்க்கிறாரு ஆபிரகாம? நீ ஒரு தனி மனிதனாக ஆண்டவர் பார்க்கல, அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாய் கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்ற, இனி உன் பெயர் ஆபிரகாம். அதே போல சாராளுக்கு சொல்றாரு 15வது வசனம். சாரா என்று சொன்னால் ராணி, சாராள் என்று சொன்னால் எல்லாருக்கும் ராணி அப்படின்னு அர்த்தம். அப்படி தனி ஒரு மனுஷியாய் மனிதனாய் இருக்கிறவனை தேசத்துக்கு உலகத்துக்கு தகப்பனாய் தாயாய் மாற்றுகிற தெய்வம் அவர். அப்படித்தான் ஆபிரகாமை பார்க்கிறார், சாராளையும் கர்த்தர் பார்க்கிறார். ஆபிரகாமின் மூலமாகத்தான் ஈசாக்கு, ஈசாக்கின் மூலமாகத்தான் யாக்கோபு, யாக்கோபின் மூலமாகத்தான் யூதா கோத்திரம், யூதா கோத்திரத்திலிருந்து தாவீது, தாவீதின் மூலமாக தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வருவார், சிலுவைக்கு போய் மரிப்பார், இரத்தத்தினால முழு உலகம் விசுவாசத்துக்குள்ளே வரும். ஆகவே ஆபிரகாம் நீ தனி மனிதன் அல்ல, உனக்குள்ளே முழு உலகமும் இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் இன்றைக்கு இருக்க உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை தனி மனிதனாக பார்க்கிறது இல்லை, பலகீனனாக பார்க்கிறது இல்லை, வியாதி உள்ளவனாய் பார்க்கிறது இல்லை, படிக்காதவனாய் பார்க்கிறது இல்லை, மந்தம் உள்ளவனாய் பார்க்கிறது இல்லை. ஒருவேளை அப்படி இருக்கலாம், இன்னைக்கு குடும்ப சூழ்நிலை அப்படி இருக்கும், பிள்ளைகள் அப்படி இருப்பாங்க, ஒருவேளை இன்னைக்கு இருக்க நிலைமையே வித்தியாசமா இருக்கும். மனுஷன் பார்வைக்குத்தான் அப்படியே தவிர தேவன் நம்மை பார்க்கிற பார்வையே வேற. நீங்கள் இனி எப்படி ஆசீர்வாதமா இருக்க போகிறீர்கள் என்பதை பார்த்து உங்களை அழைக்கிற அன்பின் தெய்வம் அப்பன் இயேசு. சிஸ்டர் சோர்ந்து போகாதீங்க, பிரதர் கலங்கி சோர்ந்து போகாது. இன்றைக்கு இருக்குது போல குடும்பத்தை கர்த்தர் பார்க்கறது இல்ல, இன்றைக்கு இருக்கிறது நிலைமையை பார்த்து சோர்ந்து போகாதீங்க, இது ஆகாது நடக்காது என்று இன்னைக்கு இருக்கிற நிலைமை பார்க்காதீங்க. ஆண்டவரை பார்க்கறது இல்ல. இனி ஒரு நாள் வரும், நீ பராக்கிரமசாலி, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு இப்போ இன்னைக்கு இருக்கிற பலகீனங்கள், தோல்விகள், எதிரான சூழ்நிலைகள் அதெல்லாம் பார்த்து ஒரு தப்பான முடிவுக்கு வந்துடாதீங்க. அப்படி முடிவுக்கு வந்து பிள்ளைகளையோ மற்றபடி நடத்தாதீங்க, அல்ல புருஷனை பார்க்காதீங்க, மனைவியை பார்க்காதீங்க. ஆண்டவரின் பார்வை நமக்கு வேணும். அல்லேலூயா, ஹல்லேலூயா.